அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நோட்டீஸ் டிசைன் பண்ண போகிறோம். A4 சைஸ் அளவுள்ள ஒரு நோட்டீஸ். இதுதான் அந்த நோட்டீஸு. இது நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 ரெடி பண்ண போகிறோம். இது ஏற்கனவே ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் நமக்கு வந்துச்சு. அந்த நோட்டீஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க, ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆர்ச்சிவ் டிசைனில் எப்படி நம்ம நேமை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்னன்னு அதுக்கும் ரிப்ளை பண்ணிவிடுவோம். சாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ரேண்டமாக நம்ம தி கிராஃபிக்ஸ்னு டைப் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி ஆர்ச்சி ஷேப்பில் நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த சைடு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆர்ச்சி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணுறோன்னா மேக்ஸிமம் நம்ம கோரட்டா யூஸ் பண்ணோம்னா அக்யூரேட்டாக நமக்கு இந்த ஆர்ச்சி ஷேப் நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? இதில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒரு ரேண்டமாக யூஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம எப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன், என்டர் தட்டிக்கிறேன். நியூ ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட் பேக் ஸ்பேஸ், நியூ கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதை ஒரு 50% ஒப்பாசிட்டி அடித்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஆர்ச்சி ஷேப்புக்குள்ளே நமக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ச்சி, இதில் ஆர்ச்சி கொடுத்தா இந்த மாதிரி வரும். இதோட லெவலு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ஸ்கியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். T போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வைக்கும்போது இந்த இடம் மட்டும் நமக்கு ஈவனாக இதில் வந்திருக்கு. இந்த இடம் இந்த மாதிரி கொஞ்சம் அகண்டு போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம இப்படி மூவ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ஷேப் இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் இந்த எழுத்துலாம் கொஞ்சம் அகலமாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் குறுகி இருக்குது இந்த எழுத்து. அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் கோரட்ராவே யூஸ் பண்ணிங்க. கோரட்ராவில் எப்படி நம்ம பண்ணுறலாங்கிறத பற்றி நம்ம சொல்லிவிடுவோம். சரிங்களா? இதில் இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப் தான் இருக்கு, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அதில் கோரட்ராவில். சரிங்களா? அடுத்தது நம்ம அதை ப்ரீஃபாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிவிடுவோம். நம்ம அந்த நோட்டீஸ் டிசைன் பண்ணுங்கிறத பற்றி பார்த்துருவோம். இது A4 அளவுள்ள ஒரு நோட்டீஸ். இந்த இடத்த நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். T போட்டு இப்படி சென்டராக எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிவிடுவோம். கீபோர்டில் 50% அடிச்சுக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கீமேன் ஆன் பண்ணிவிட்டு மேலே அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா டைப்பிங் ஒர்க்கும் நம்ம ஃபஸ்ட்டு டைப்பிங் ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம டைப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். எல்லா வேலையிலும் ஓகேங்களா? இது ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் அடித்து நம்ம இந்த மாதிரி சென்டராக கொண்டு வச்சுக்கோ. இதுக்கு 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் L, லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுட்டு என்டர் ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிட்டு கீழே அது எதோட வசனங்கிறத போட்டிருக்காங்க அங்கே. ஸோ உபாகமம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஆல்ட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நம்ம
இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுவதை வந்து A4 கிரேஸ் கம்ப்யூட்டர் நோட்டீஸ். ஓகேங்களா. இப்போ பிடிஎஃப்பில் சேவ் ஆகுது, நமக்கு பிஎஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணணும். இது மாதிரி சேவ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்க. A4 கிரேஸ் கம்ப்யூட்டர் ஓகே. அடுத்தது வந்து கீழே அரசூர் மெயின் ரோட்டில் புதியதோர் உதயம்னு விட்டுறாங்க. ஓகேங்களா. அரசூர் மெயின் ரோட்டில் புதியதோர் உதயம் அப்படி டைப் பண்ணிவிடும். அது கீழே வந்து என்னைக்கு டேட்டு போட்டிருக்காங்க, 10/2024 சனிக்கிழமை. காலை 8 மணி அளவில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ். இந்த டைட்டில் வந்து நம்ம வேறு மெத்தடில் ரெடி பண்ணிவிடுவோம். சரிங்களா. கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ் கீழே வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் ஓகே. கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ்னு டைப் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே வந்து டெஸ்க்டாப்பு சரி ஓகே. அதை நம்ம இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் மாற்றிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். கீழே வந்து இது ப்ரொப்ரைட்டர்னு போட்டு அவங்க நேம் போட்டிருக்காங்க. ப்ரொப்ரைட்டர் என் பாலகிருஷ்ணன். சிஸ்டம் இன்ஜினியர்னு போட்டிருக்காங்க. சிஸ்டம் இன்ஜினியர். ஓகே. சிறப்பு விருந்தினர் போட்டு அவங்க நேமை டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் போட்டுருவோம். சிறப்பு விருந்தினர். அடுத்தது வந்து PRK மோசஸ். அடுத்தது தேவசபை பெரம்பூர். ஓகே. மேலே உள்ளத மேட்ரை நம்ம டைப் பண்ணிட்டோம். கீழே வந்து அவங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். சரிங்களா. பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் வியாபார பெருங்குடி மக்களும் தொடர்ந்து தங்களின் நல்ல ஆதரவை சிறப்பு விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓகே. இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்களிடம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர்ஸ், சிசிடிவி கேமரா அப்படிங்கிற அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் டைப் பண்ணிவிடுவோம். எங்களிடம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்
desktop computers, laptop, printers, CCTV camera. மற்றும் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கீழே வந்து ஸ்டேஷ்னரி பொருட்கள் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம தனியாக டைப் பண்ணிக்குவோம். ஏன்னா அது வந்து தனி ஒரு செப்பரேட்டட் கண்டென்ட்ங்கிறதுனால நம்ம வந்து தனியாக நம்ம டைப் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிக்கலாம். எப்படி அலைன் பண்ணுறப்ப எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டேஷ்னரி கிடைக்கும், பொருட்களும் கிடைக்கும். அப்புறம் ஜெராக்ஸ், கலர் பிரிண்ட் அவுட், ஜெராக்ஸ் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து தரப்படும். வந்து நம்ம அடுத்தது பொங்கலுக்கு வந்து நம்ம பொங்கல் வாழ்த்துக்குள்ள ஒரு பேனர் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். இல்லை தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அலைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபோட்டோ கீழே தொடர் புக்கு அப்படிங்கிறதையே நம்ம முடிச்சு டைப் பண்ணிடுவோம். தொடர் புக்கு அப்படின்னு டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கீழே மொபைல் நம்பர் 790474764 ஓகேங்களா? அடுத்தது 9514153560. ஓகே, வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். Ctrl+0. இப்போ பேக்கில் உள்ள அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஹைட் பண்ணிவிடுவோம். நம்ம எப்போதும் போல் கைடு செட் பண்ணிவிடுவோம். ஒரு 10 mm வச்சுட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்து ட்ராப் பண்ணுறேன். இப்படி ஃபோட்டோஷாப் 7.0ல் இந்த மாதிரி தான் நம்ம கைட் செட் பண்ண முடியும். சிசினா வந்து ஒரே கிளிக்கில் வந்து நம்ம சுற்றிலும் நம்ம ஈவனாக நம்ம கைட் செட் பண்ணிடலாம். அது எப்படின்னு நம்ம வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம சிசி வீடியோ வந்து நம்ம போடுவோம். ஏன்னா நம்மளோட நண்பர்கள் அதிகமாக வந்து லைக் பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப் 7.0 அந்த வீடியோ தாங்கிறதுனால நம்ம அதை பேஸ் பண்ணி தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சில பேருக்கு வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக உள்ள சிஸ்டம் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து லோ கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் PSV ஃபைல் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 50% ஆகிடுச்சு. சென்டர் கைட் பண்ணிட்டேன். Ctrl+T போட்டுக்கிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லேயரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து சென்டராக அப்படி மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டவுனில் வச்சுக்கலாம். அடுத்தது அரசூர் மெயின் ரோட் அப்படிங்கிறத ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு நோட்டீஸ் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். நீங்கள் தனியாக ஒரு நோட்டீஸை நீங்களே தனியாக கூட டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டு ஆப்செட் பிரிண்ட்டு மிஷின் வச்சுருக்கவங்கள்ட்ட கொடுத்து நீங்களே கூட ரன் பண்ணி ஓட்டிக்கலாம்.
ஏன்னா இப்போ வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக உள்ள ஒரு ஃபீல்டு. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து சரியான முறையில் பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ அடுத்தடுத்து வேலை நமக்கு தேடி வரும். இல்லைன்னா நம்ம போய் தேடி அலையிற மாதிரி இருக்கும். இதுக்காக வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து நல்ல நீட்னஸாக அளவுகள், அதுக்கு பிறகு வந்து நம்ம கூடிய கண்டென்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம நீட்னஸாக பண்ணோம்னா நமக்கு அடுத்தடுத்து ஒர்க் வரும். சரிங்களா? இது கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கு கொஞ்சம் நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணியிருக்க சும்மா நார்மலாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு குண்டு ஃபாண்ட்டு, அந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து நம்ம இதில் கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண, ரொம்பவும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு வந்து ஏரியல். ஓகே, டெஸ்க்டாப் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். டெஸ்க்டாப் லேப்டாப் பிரிண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டெஸ்க்டாப்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அண்டு பிரிண்டர்ஸ்னு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இதோட ஃபாண்ட்டை வந்து நம்ம என்னென்னா அவங்க ஏரியல் கொடுத்துருக்காங்க. நம்ம இம்பாக்ட் ஃபாண்ட்டை கொடுத்து கொஞ்சம் அதை கொஞ்சம் போல்டு பண்ணி காமிச்சிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சென்டராக அப்படி வச்சுக்கிறேன். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னா அது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிடுவோம். ஏன்னா அவங்க சேல்ஸு ப்ளஸ் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணுறதுனால ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கிரேட்டர் தானே அடுத்து ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் போட்டாச்சு. அதுக்கு கீழே வந்து சனிக்கிழமை லேப்டாப் பிரிண்டர்ஸ். அப்புறம் வந்து இது வந்து அவங்க சிறப்பு அழைப்பாளர், அவங்களோட நேமு. அவங்க நேமை வந்து நம்ம கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கீழே மூவ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். மோசஸ் போட்டு ஓகே, இந்த மெசேஜ் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ சிறப்பு அழைப்பாளர் அவங்க நேம் வந்து நம்ம வச்சிரும். சிஸ்டம் இன்ஜினியர் அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் கொடுத்துட்டு நம்ம ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் சி சென்டர் அலைன்மெண்ட் புரிஞ்சுக்கலாம். சிறப்பு இருந்தான்னு போட்டு அவங்க நேம் போட்டாச்சு. இந்த ஏரியல் பாயிண்ட்டு மாற்றிடுவோம். என்ன அவங்க நேம் பாலகிருஷ்ணன். அடுத்தது அவங்க இன்ஜினியர் நேம், அவங்க இந்த ஷாப் வைக்கிறவங்களோட நேம் அதை வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சிறப்பு அழைப்பாளர் அவங்க பேரை போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கலாம். 20 பாயிண்ட் வச்சுட்டு இப்படி அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஸ்டேஷ்னரி ப்ளஸ் ஜெராக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதையும் வந்து ஒரு 20 பாயிண்ட் வச்சுட்டு அதையும் இப்படி நம்ம கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து புல்லட் இல்லை ஏதோ ஒரு ஐக்கான் போட்டு நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோம்.
இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சா தான் அவங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர்ஸ், ஓகே, கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த அளவில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் மேலே எடுத்து வச்சுக்கலாம். சைஸை வந்து இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்டுங்கிறத வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வேறு ஒரு ஃபாண்ட், இந்த ஃபாண்ட். ஏன்னா அந்த அண்டுங்கிறத அந்த கண்டென்ட்டை விட்டு மேலே போகக்கூடாது, உங்கள் அந்த நேமை விட்டு. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்குவோம். அடுத்தது அவங்க ப்ராப்பரேட்டர் நேமு, அவங்க நேமும் நம்ம வந்து இம்பேக்டில் போட்டுருவோம். இம்பேக்ட் ஃபாண்ட் போட்டுட்டு சைஸ் வந்து கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் C, சென்டர் அலைன்மெண்ட்டு, கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் இன்ஜினியரை வந்து ஏரியலில் நேரோ ஃபாண்ட், ஏரியலில் நேரோ அப்படிங்கிற ஒரு தின் ஃபாண்ட். இது ஹைட்டை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு விட்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்போ யாரோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து சிறப்பு அழைப்பாளர், அவங்க நேமை வந்து நம்ம மென்ஷன் ஹைலைட் பண்ணிவிடுவோம். மோசஸ் தேவ சபை பரம்பூர், மோசஸ் அப்படிங்கிறது அவங்களோட நேமு. அதுக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட் இல்லை 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டே இருக்கட்டும். போட்டுட்டு என்ட்ரு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் ப்ராக்கெட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்டு கொடுத்துட்டு சைஸை வந்து நம்ம அவங்க நேமை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஓகே. இப்போ இதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கிரேட்டர் தென் ப்ராக்கெட். இதை மட்டும் உங்கள் இனிஷியலை மட்டும் நம்ம போல்டில் கொடுத்துருவோம். தேவ சபை பரம்பூர் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் பெருங்குடி மக்களும் தொடர்ந்து நல்ல ஆதரவினை, அது வந்து திறப்பு விழாவினை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் C, சென்டர் அலைன்மெண்ட் போட்டுட்டு கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டுட்டு ஹைட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அடுத்தது அரசூர் மெயின் ரோட்டில் புதியதோர் உதயம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிக்க. அடுத்தது இதுக்கு வந்து வேறு ஒரு ஃபாண்ட்டு, ஒரு 54ஆம் நம்பர் ஃபாண்ட்டு வச்சுக்கலாம். ஒரு 54 இல்லை 59, ஓகே 59ஆம் நம்பர் ஃபாண்ட்டை வச்சுட்டு சைஸை மட்டும் ஒரு 30 பாயிண்ட்டு இல்லை ஒரு 25 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்பேஸிங்கை வந்து ஒரு 22 வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரியே இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் ஸ்டேஷ்னரி ப்ளஸ் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் அதையும் வந்து நம்ம அதே ஃபாண்ட்டை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு சைடு ஐக்கான்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். இது வந்து ஒரு 59ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. நம்பர் ஃபாண்ட்டு ஒரு 25 பாயிண்ட்டு. ஓகே.
இதை வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து இது தனி ஒரு கண்டென்ட்டுங்கிறதுனால அதே மாதிரியே ஜெராக்ஸுன்னு பொருட்கள் அதையும் வேறு ஒரு ஃபாண்ட்டில் வந்து நம்ம காமிச்சிக்குவோம். ஏன்னா இது ரெண்டும் வந்து செப்பரேட்டடான ஒரு செக்ஷனாக இருக்குது. அப்படி இந்த மேலே இந்த கம்ப்யூட்டரோட மெர்ஜ் ஆகாமல் வேறு ஒரு கண்டென்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் நம்ம வேறு ஒரு ஃபாண்ட்டை கொடுத்து நம்ம அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த ஃபாண்ட்டோட சைஸையும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். 16ங்கிறத ஒரு 14 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். சாரி 25 இருக்குது, ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள அந்த 2 லைனையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வச்சுக்கிங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஐக்கான் செட் பண்ணணும். அதுக்காக நம்ம அதே மாதிரியே இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கண்ட்ரோல் டி போட்டு மொபைல் நம்பரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. ஓகே, மூவ் பண்ணி வச்சுங்க மேலே. அடுத்தது தொடர்புக்கு அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் 0. இப்போ வந்து நம்ம நோட்டீஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டிசைன் பண்ணணும். அவ்வளோதான். டிசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. அது கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா மேலே அந்த லைனோட ஒட்டம் இந்த சைடு கார்னர் டிசைன் வைப்போம். அதுக்காக வந்து இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதே ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய அளவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். இப்போ வந்து செலக்ட் ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்ம கைடு செட் பண்ணியிருக்கோம்ல செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். எடிட் போகிறேன். ஸ்டோக்கு ஒரு 5 பாயிண்ட்டு இன்சைடு கொடுத்துக்கிறேன். இன்சைடு கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூலர் ஒன்று கைடு வந்து ஒன்று செட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு சுற்றிலும் வந்து நம்ம கார்னர் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மள்கிட்ட கார்னர் டிசைனை நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிசைனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சைடு கார்னர் டிசைன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. லைன் டிசைன் போகிறேன் இந்த மாதிரி. ஓகே, இந்த டிசைன் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இது சிங்கிள் கலர் ஆப்செட்டு, சிங்கிள் கலரில் ஓட்டின ஒரு பிரிண்ட்டுங்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கண்ட்ரோல் டி போட்டுங்க. சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் டி வெர்டிக்கல் ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணி வச்சுங்க. இந்த கார்னரில் திரும்ப இதையே வந்து கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்க. எனக்கு நம்ம வந்து இந்த லேயரில் வந்து ஜேபெக் இமேஜாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இதில் வந்து மல்டிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டு மறைஞ்சி அந்த அதில் உள்ள ஷேப் மட்டும் தெளிவாக தெரியும். கண்ட்ரோல் ஜே ஒரு காப்பி எடுங்க. கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்துடும். இந்த மாதிரி இந்த லைனுக்குள்ளே திரும்ப ரெண்டத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுங்க. உங்களுக்கு அந்த ஒயிட்டு விசிபிள் ஆகும். அதுக்கு வந்து மல்டிபிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட்டு போயிடும். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி போடுங்க. வெர்டிக்கல் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு சரி இந்த ஒரு லேயரை மட்டும் தனியாக கிளிக் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த பாட்டம் இந்த லேயர் கீழே உள்ள லேயர் மட்டும் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்படி ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இதை பாட்டம் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு மேலே நம்ம செட் பண்ணதை வந்து
ஹைட் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த மொபைல் நம்பர் மறையுது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அந்த அளவில் சின்னது பண்ணிவிட்டு ஹைட்டை மட்டும் பெருசு பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்யூட்டர்ஸ் கிரேஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்செட்டில் ஓடுற பிரிண்ட்டுங்கிறதுனால நம்ம பேக்ரவுண்டில் எந்த டிசைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு சிங்கிள் கலரில் ஓட போகுது இந்த மிஷின், இந்த நோட்டீஸு. அதுக்காக வந்து பேக்ரவுண்ட்லாம் கலர் கொடுத்தோன்னா நமக்கு ரொம்ப கலர்லாம் மெர்ஜ் ஆகி நமக்கு கிளியரான ஒரு ஷேப் கிடைக்காது. பேக்ரவுண்ட்லாம் மறைஞ்சு போய் அது தெளிவாக தெரியாது. பிளாக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்டு ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஹார்ட்னஸ் வச்சுக்கிறேன். இதையும் கூட ஒயிட் வச்சுக்கலாம். நமக்கு ஒயிட் வச்சா விசிபிள் தெரியும். சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? எனக்கு இந்த மோடு ஓகே அப்படின்னு தோணுது. நல்லா ஒயிட்டை மட்டும் லைட்டாக கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒயிட்டை கம்மி பண்ணிவிட்டு இங்கே பிளாக் அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா ஏதோ ஒரு சைடில் வந்து நமக்கு பிளாக் இருக்கணும். பிளாக் இருந்தால் தான் இந்த எழுத்து வந்து அவுட்புட்டில் நல்லா தெளிவாக தெரியும். ட்ராப் ஷேடோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஷார்ப்பாக உள்ள ஒரு எழுத்து கிடைச்சிரும் இந்த எஃபெக்ட்டு. ப்ளஸ் கீழே வந்து அந்த குவாலிட்டியில் உள்ள இந்த ஆப்ஷனில் இந்த மோடில் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இதை அப்படியே என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் அப்படி கொடுத்துட்டு இந்த பிரிண்டர்ஸுக்கும் அதே லேயர் ஸ்டைலில் வந்து பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்தோன்னா அதுக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ இதுக்கு மட்டும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு கட்டம் போடுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒயிட்டில் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம ஒயிட் பேக்ரவுண்டு கொடுத்து இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிறதையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் இந்த லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் U அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே வந்து அந்த வர்றவங்களை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ். அதுக்கு ஒரு நார்மலாக ஒரு கட்டம் போட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஒயிட்டு கலரில் வந்து நம்ம ஸ்டோக்கை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே. ஸ்டோக் ஒரு 7 பாயிண்ட்டு இன்சைடு அப்ளை பண்ணிவிடுவோம். இன்சைட் அப்ளை பண்ணிவிட்டு மூவ் டூல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போகிறேன். பேக் கொண்டு போயிட்டு எங்களிடம் டெஸ்க்டாப் ஏரியல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் பிரிண்டர்ஸ் கேமரா சிசிடிவி கேமரா அந்த மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நம்ம வந்து இதில் ஃபாண்ட்டை வந்து நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஐகான்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இது வந்து என்ன ரிலேட்டடு, இது வந்து ஒரு சிஸ்டம் ரிலேட்டடான உள்ள ஒரு நோட்டீஸுங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நம்ம ஐகான் செட் பண்ணுவோம். ஓகே. இது வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரியான ஒரு டிசைன். இது
அதுக்காக வந்து நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த வேவ்ஸ் உள்ள ஒரு டிசைனை. அப்படி இது தெரியல, இது வேணாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் பண்ணிக்கிறேன். வெப் வேர்ல்டு அந்த ஐக்கானை நம்ம செட் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு வெப், இந்த மாதிரி ஒரு ஐக்கான்ஸ். இதுக்கு வந்து நம்ம இந்த ஐக்கான்ஸ் வச்சுருவோம். அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி பொருட்கள் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்னு விட்ருக்காங்க. பிரிண்ட் அவுட்டுக்கு கொஞ்சம் சிமிலரான உள்ள ஒரு ஐக்கான்ஸ் தான் இந்த வெப் ஐக்கான்ஸ். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஜெராக்ஸ் போட்டுக்கிறேன். ஜெராக்ஸ் அண்ட் கலர் பிரிண்ட் அவுட். இது நெட்டு மேக்ஸிமம் லிங்க் ஆகுங்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம். ஸ்டேஷ்னரிக்கு அதுக்கு வேறு எதுவும் பென்சில், பேனா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐக்கான் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த பின்னை வந்து நம்ம இதுக்கு சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஓகே, கண்ட்ரோல் 0. இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு டெஸ்க்டாப்பு கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று போட்டிருக்காங்க. லேப்டாப் டெஸ்க்டாப் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்து இதில் லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இந்த நெட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் PNG நெட்டு கனெக்ட் ஆகாமல் இருக்குன்னு பார்த்துருவேன் நான். ஓகே, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம PNG அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். PNG போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய இமேஜஸ் வரும். அதில் வந்து நம்மளோட அந்த டிசைனுக்கு எந்த ஷேப்பு எந்த சைஸில் வந்து எனக்கு இந்த வியூ வந்து எனக்கு நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸுக்கு வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து நான் இந்த இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக சேச்சுரேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணிடுறோம். கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த இமேஜஸ் கிடச்சிரும். கலர் போய் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். கண்ட்ரோல் T போட்டுக்கிறோம். சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி டெஸ்க்டாப் இங்கே வந்து ஒரு லேப்டாப் வச்சிடலாம். ஓகேங்களா? இதேமாரி டெஸ்க்டாப்புங்கிறது வந்து லேப்டாப் அப்படின்ட்டு நம்ம லேப்டாப் PNG அப்படின்னு போட்டிருக்கோம். எனக்கும் இந்த வியூ சைடு லெஃப்ட் ரைட் சைடு வியூ வந்து நமக்கு ஓகே ஆகும்னு தோணுது. அதுக்காக நான் இந்த சைடு பார்த்த மாதிரி உள்ள ஒரு லேப்டாப் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி கோடு கேட்கும். இந்த கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து டவுன்லோடே ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிஎன்ஜி ஃபைல்லாம் வந்து டவுன்லோடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கும் கண்ட்ரோல் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் வந்து சேச்சுரேஷனை கம்மி பண்ணிவிட்டு இமேஜ் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சைஸை ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஈவனாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. ஓகேங்களா, கீழே அந்த எழுத்து வந்து மறையுது நமக்கு, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு இருக்குது. மற்றும் அப்படிங்கிறத மேலே தூக்கி விட்ருவோம். மற்றும் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப். ஓகே, நமக்கு இப்போ வந்து கரெக்டாக அந்த நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மேட்ருக்கு கேப்பில் வந்து நம்ம கரெக்டாக இப்போ செட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் 0 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டு டு ஸ்க்ரீன் அடிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 சைஸ் அளவுள்ள ஒரு நோட்டீஸ் ஆப்செட்டில் சிங்கிள் கலர் நோட்டீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த நோட்டீஸோட டிசைன் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.